அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 3/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:56 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் அதுபோல் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஏதோ ஒரு தோஷத்தாலேயோ ஏதோ ஒரு கஷ்டகாலம் என்னை போட்டு வாட்டுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான சரியான பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான நாளாக அமையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணிகளில் தவறுகள் நேரிடலாம். உங்களுடைய செயல்திறனை கண்டு மேலதிகாரிகள் அதிருப்தி அடைவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணப்படாது. இன்று மந்தமான மனநிலை காரணமாக இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலை காணப்படாது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாகவே இருக்கும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்படாமல் இருக்க ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். உங்களுடைய சமயோஜித புத்தி மூலமாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீர்கள். இது உறவை இன்னும் பலப்படுத்தும்படி இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும். காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு காணப்படும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கு உகந்த நாள். புதிய தொடர்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமான அணுகுமுறையோடு மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணையிடத்தில் நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கமும் பிணைப்பும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை பிரகாசமானதாகவே காணப்படுகிறது. பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்ல. இன்று அமைதியும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம். பிறரோடு பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிரார்த்தனை மூலமாக அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நன்மைக்கான பொறுமை மிகவும் அவசியம். உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகமாக காணப்படும். குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் வலி, முதுகு வலி போன்று சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக அமையலாம். இன்று தன்னம்பிக்கையை இழக்க நேரிடலாம். இதயம் கனப்பதாக உணர்வீர்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நல்ல புரிந்துணர்வுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் இன்று ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதனால் பணம் கரையலாம். பணத்தை சேமிக்க இயலாது.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி இவையெல்லாம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். இன்று அபாரமான திறமையை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வாய்ப்பு காணப்படுகிறது. பங்கு போன்ற இதர வகைகள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடவுள் அருளால் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான வலிமையோடு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம். எளிதில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணி சுமை உங்களுக்கு இன்று கவலையை அளிக்கக்கூடிய வகையில் அமையலாம். பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படலாம். இதனால் பணிகளை திறமையாக செயல்படுத்த இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறவில் திருப்திகரமான நிலை இருக்காது. அகந்தை போக்கை துணையிடத்தில் காண்பீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. நெருங்கிய நபர் ஒருவருடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் திருப்தி குறைந்து காணப்படலாம். கவனமாக திட்டமிட்டால் வெற்றி பெற முடியும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியாது. இன்று தாமதங்களை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சண்டையிடுவீர்கள். இது மனதை மாற்றிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். இதனால் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்பு காணப்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படலாம். தகுந்த மருத்துவம் தேவை. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மந்த நிலையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் இன்று தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பணிகளை ஒப்படைக்க முன்பு சரிபார்ப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். என்றாலும் அகந்தை உணர்வு தலை தூக்கும். அதனை தவிர்த்து இருவரும் மனம் திறந்து பேச வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள். அதிகமாக சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் ஸ்திரமானதாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி காணப்படும் நாளாகவே அமைகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை மூலமாக இலக்கில் வெற்றி பெறுவீர்கள். ஸ்திரமான முடிவுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. நேர்மறையான முயற்சி உங்களுடைய மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் இருவரும் நல்ல தொடர்போடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு செய்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதலான பண வரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அபாரமான நாளாக அமைகிறது. இனிமையான வார்த்தைகள் நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சியுற செய்யும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறன் அபாரமானதாக இருக்கும். சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக இருக்கும். நிதிநிலை சுதந்திரமானதாக இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் காணப்படும். ஆற்றலோடு சிறப்பாக இன்று காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கவலையோடு காணப்படுவீர்கள். இது மகிழ்ச்சியை குறைக்கலாம். வளர்ச்சியில் தாமதங்கள் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை மாறுபடக்கூடிய மனநிலை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். எனவே சமநிலையோடு இருந்து துணையை மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படலாம். சேமிப்பதில் கட்டுப்பாடு காணப்படும். இந்த சூழ்நிலைகளை விவேகத்தோடு கையாள கற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தக்க நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.